ஒரு காதல். ரொம்பதான் திமிர அவளுக்கு. நம்மள வெறுப்பேத்துறாளா? நம்மள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க போல. விடுடி, அவ நம்மள எப்படி கண்டுப்பா? நாம தான் அவளுக்கு போட்டியாச்சே. செமிஃபைனல்ல நம்மள தோக்கடிச்சிட்டா. அப்புறம் எப்படி நம்மளுக்கு சாரி கொடுப்பா? அவளும் அவ சாரியும் யாருக்கு வேணும்? வீடு பாத்துக்கலாம். ಅವಳು ನಮ್ ಕಡೆನೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾಳೆ, ನೋಡ್ಕೋ. உங்களுக்கும் புடவை கொண்டு வந்திருக்கோம், இந்தாங்க. புடவை வாங்கிக்கோங்க, கட்டிக்கோங்க. ஹலோ, நீ எதுக்காக எங்களுக்கு செலவு பண்ணி புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சொன்னா, நீங்க எங்களுக்கு ஆப்போசிட் டீமா இருக்கலாம், போட்டியில எங்க கிட்ட தோத்து இருக்கலாம். ஆனா நீங்க எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, அதுவும் எங்களோட திருவிழால கலந்துக்க போறீங்க. அதனால இப்ப நீங்க எங்களோட கெஸ்ட், உங்களை உபசரிக்கிறது எங்களோட கடமை. நாங்க வில்லேஜ் கேம்புக்கு போனப்போ கைத்தறி நெசவாளர்கள் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அதுல வாங்கின புடவைங்க தான் இது. இந்த பாரம்பரிய திருவிழால எங்க பாரம்பரிய புடவைய நீங்க கட்டிக்கோங்க, அப்பதான் எங்களுக்கு நல்லா இருக்கும். யூ ஆர் கிரேட் கயல். நான் கூட உன்னை என்னவோ நினைச்சேன். உன்னை பத்தி தப்பாலாம் பேசல, ஆனா நான் உன்கிட்ட தோத்தவன் தெரிஞ்சும் நீ எனக்கு புடவை கொடுத்து வெல்கம் பண்றனா அது சாதாரண விஷயம் இல்லை. உன்னால மட்டும்தான் இப்படியெல்லாம் செய்ய முடியும். இந்தாங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ். சொர்ணா, போட்டி வர பொறாம வர நான் உன்கிட்ட போட்டியில தான் ஜெயிச்சேன். ஆனா நான் யார் மேலயும் பொறாமப்பட மாட்டேன். நீயும் என்ன மாதிரி திறமைசாலிதான். என்ன, உன்னை விட 1 மடங்கு திறமை இருந்ததால நான் ஜெயிச்சேன். ஆனா உன் திறமைய நான் எப்பவும் குறைச்சி எடை போட மாட்டேன். யார் வெற்றியை யார் தடுக்க முடியும்? அதுல நமக்குள்ள எதுக்கு போட்டி பொறாமலாம்? நாங்க வரோம். வரோம். என்ன சொன்னா? அவ மேல செம்ம கோவத்துல இருந்த, இப்ப அவ புடவை கொடுத்தோன்னு மாறிட்டியா? நானாவது மாறதாவது சும்மா அவகிட்ட நடிச்சேன். அவ வேணா நல்லவளா இருக்கலாம், அதுக்காக நான் என்னோட கேரக்டரை மாத்திக்க முடியாது. சரியான நேரம் வரும்போது அவ காலை வாராம விட மாட்டேன். Thank you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். தை பிறந்தா வழி பிறக்குங்கிறது பழமொழி. அந்த மாதிரி தை பிறக்க போகுது. இந்த நேரத்துல நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் நல்ல முன்னேற்றம் வரணும்னு நான் மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன். நாம கராத்தே காம்படிஷன் ஃபைனலுக்கு போறதுக்கு முன்னாடி நாம எல்லாருமே சேர்ந்து நம்ம அகாடமில பொங்கல் ஃபெஸ்டிவலை கொண்டாட போறோம். நம்ம தமிழ்நாட்டுல வருஷா வருஷம் தை பொங்கல் சிறப்பா கொண்டாடுறது வழக்கம். தை பொங்கலை தமிழர் திருநாள்னு சொல்லுவோம். இங்க நடக்கிற பண்டிகைகள்லயே பெரிய பண்டிகை எதுன்னா அது கண்டிப்பா பொங்கல் பண்டிகை தான். இந்த பொங்கல் திருவிழாங்கிறது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம மற்ற மாநிலங்கள்லயும் சங்கராந்தி மாதிரி வேற வேற பேரோட கொண்டாடப்படுது. இந்த நேரத்துல நீங்க டோர்னமெண்ட்டுக்காக இங்க வந்ததால நீங்க உங்க ஃபெஸ்டிவலை மிஸ் பண்றோன்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா மற்ற ஸ்டேட்ல இருந்து டோர்னமெண்ட்டுக்கு வந்திருக்கிற எல்லாருமே எங்களோட சேர்ந்து பொங்கல் விழாவை கொண்டாட போறீங்க. அது மட்டும் இல்ல, நம்மளோட சேர்ந்து இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதுக்காக சமூக ஆர்வலர், பெண்ணியவாதி அனிதா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள நான் ரொம்ப வரவேற்கிறேன்.
அனிதா மேடம் இங்க நடக்க போற பொங்கல் திருவிழாவை தொடங்கி வைப்பாங்க. மேடம் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதுக்கு என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ஒரு போலீஸ் ட்ரைனிங் அகாடமியில பண்டிகை கொண்டாடுறதே எனக்கு வித்தியாசமா தோணுச்சு. ஆனா இதுல பெண்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கற அகாடமி அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன், பெருமையும் பட்டேன். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மக்கள் போலீஸை கண்டாலே கொஞ்சம் பயப்படுவாங்க. அதுவும் பெண்கள்னா சொல்லவே வேண்டாம். அவங்களுக்கே ஒரு பர்சனல் பிரச்சனை அப்படின்னா கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கோ ரொம்ப தயங்குவாங்க, பயப்படுவாங்க. இதனால அவங்க பிரச்சனையை தீக்காம அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை வந்து வெளியே கொண்டு வராம போராடுறது தான் ஜாஸ்தி. அவங்களுக்கு ஒரு தீர்வே கிடைக்கிறது இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் காலம் முன்னேறிக்கிட்டு வருதுன்னு சொல்லலாம். இப்பெல்லாம் பெண்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு தைரியமா இருக்காங்க. அதுக்கு காரணம் மகளிர் காவல் நிலையங்கள் இருக்குங்கிறத மறுக்க முடியாது. இந்த மாதிரி விழாக்களை காவல்துறையினரே கொண்டாடும் போது, அதுவும் பொதுமக்கள் மத்தியில கொண்டாடும் போது கண்டிப்பா ஒரு தைரியம் கொடுக்குது. காவல்துறையினரும் குடும்பத்தினர்கள் தான். அவங்களுக்கும் வந்து கல்ச்சர்ஸ் இருக்கு, ட்ரெடிஷன்ஸ் இருக்குங்கிற நம்பிக்கையை கொடுக்குது. ஸோ நமக்கு ஒரு பிரச்சனைனா அவங்கள நாம அணுகலாம், அவங்க கிட்ட உதவி கேட்கலாம். அதுக்கு நாம பயப்படக்கூடாது, அச்சப்படக்கூடாது. கண்டிப்பா தைரியமா போலீஸ் ஸ்டேஷனை அணுகலாம் அப்படிங்கிற நம்பிக்கைய கண்டிப்பா தருது. இன்னைக்கு எல்லா துறையிலையுமே பெண்கள் கொடிக்கட்டி பறக்குறாங்கன்னு கண்டிப்பா சொல்லலாம். ஆண்களுக்கு இணையா எல்லா வேலைகளையும் அவங்களால செய்ய முடியுது. அதே மாதிரி போலீஸ் துறையிலையும் ஆண்களுக்கு சமமா பெண்கள் தைரியமா போலீஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு IPS ஆபீசர்ஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. திஸ் இஸ் ரியல் விமன் எம்பவர்மெண்ட்னு சொல்லலாம். உங்களோட சேர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாடுறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வருங்கால பெண் போலீஸ் அதிகாரிகள் எல்லாருக்குமே ஒரு சல்யூட். இப்போ பொங்கலை கொண்டாடலாமா? அனைவருக்கும் என்னோட பொங்கல் வாழ்த்துக்கள். நல்லபடியா பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லியாச்சு. இங்க கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகான்னு மற்ற மாநிலங்கள்ல இருந்து வந்து எங்களோட பொங்கல் திருவிழாவை கொண்டாடுறதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ பொங்கல் திருவிழால பாரம்பரிய விளையாட்டுகள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பமாக போகுது. அதுல நீங்களா அவங்கவுங்க டீம் சார்பாக போட்டியில கலந்துக்க போறீங்க. அந்த போட்டி வெறும் போட்டியா இல்லாம ஒரு நல்ல விளையாட்டாவும் பார்க்குறவங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும்னு நான் நம்புறேன். அதுல யார் யார் கலந்துக்க போறீங்கன்ற லிஸ்ட்டை நான் இப்போ சொல்ல போறேன்.